கோபிலேருந்து சுமார் ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கடம்பூர் மலைக்கு உள்ளே நுழையிறப்ப தான் நாட்டுக்கோழி கிடைக்குன்னு சொல்லி ஒரு போர்டை பார்த்தோம். அதில் இருக்க நம்பரை வச்சு தான் ஃபோன் பண்ணுறப்ப அவர் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறதா சொன்னார். சரின்ட்டு அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு போனோம் அவருடைய தோட்டத்தில் ஏராளமான ஒரு நாட்டுக்கோழியெல்லாம் வச்சுருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த உள்ளூர் கோழி, அதாவது இந்த கடம்பூர் மலையிலே பிறந்த வளர்ந்த கோழி தான் எனக்கு வேணும், வெளியிலிருந்து வாங்கிட்டு வந்து விற்கிற கோழி வேணான்னு. சரின்னு அவர் இன்னொரு ஃப்ரெண்டோட நம்பர் கொடுத்தாரு. சரின்ட்டு அவருடைய தோட்டத்துக்கு கடம்பூர் மலைக்குள்ளே அப்படியே போனோம். சரின்னு அங்கே அந்த ஊரில் பிறந்த வளர்ந்தவங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த உள்ளூரில் வளரக்கூடிய கடம்பூர் கோழி தான் கலர் கருப்பாக இருந்தாலும் அது கலர் மாறிக்கும் அப்படின்னாரு. சரி, அவங்க தோட்டத்தை பீக்கிங்காயெல்லாம் 2 பொரிச்சு கொடுத்தாரு. சரின்னு வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த சேவலுக்கு இப்போ 2 கடம்பூர் கோழி ஜோடியாக சேர்த்தாச்சு. ஏன்னா ஒரு 2-3 நாள் கயிற்றில் கட்டி வைக்க சொன்னாங்க. காட்டுக்குள்ளே சுற்றின கோழிங்கிறதுனால அங்கேயும் இங்கேயும் போயிடும். 2 நாள் கட்டி வச்சு வளர்த்த சொன்னாங்க. இப்படியே எங்களுக்கு கடம்பூர் கோழி வீட்டுக்கு கொண்டாந்தாச்சு.